தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஓகே சார். சார், இன்னைக்கு நாளேடுகளில் சுட சுட சில செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை ஜேபி நட்டாவிடம் அந்த விலகல் கடிதத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு விலகிறாரு அல்லது லண்டன் போகிறாரு, 6 மாதம் இருக்க மாட்டார், அவருக்கு பதிலாக ஒரு பொறுப்பு தலைவர் போட போகிறாங்க, இந்த விஷயங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடிபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதாவது அவர் லண்டன் போகிறது எவ்வளோ தூரம் உண்மை, அது 6 மாதம் தான் போகிறாரா இல்லை 3 மாதம் தான் போகிறாரா, அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு மர்மம் இருக்க தான் செய்யுது. எக்ஸாக்டாக விஷயங்கள் அவரே சொன்னாதான் தெரியும். ஆக்சுவலாக இது மற்றவங்க கலைப்போடுற விஷயங்களாக இருக்காது. தவிர அவரே இன்னும் வாயை திறந்து ஆமாம் இதுக்காக தான் போகிறேன், இவ்வளோ நாள் அங்கே இருப்பேன் அப்படின்னா அவரே சொல்லாதவரோட பாஜக ஹைகமாண்டில் ஏதாவது லெட்டரை கொடுத்துருப்பார் போல் இருக்கு. அது அப்ரூவல் எதுவும் வராதனால அவர் வெளியில் சொல்லாத இருக்காருன்னு தெரியல ஒரு வேளை. பட் ஆனால் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் அப்புறம் மீடியாலேருந்து வந்ததெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு 6 மாதம் இங்கே இருக்க மாட்டார், அமெரிக்கா லண்டன் போகிறாரு, அரசியல் பற்றின ஒரு பாடங்களை படிக்கிறதுக்காக போகிறாரு அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கே அவர் ஏன் அவரை அந்த சீன்லேருந்து எடுக்கணும், தமிழ்நாடு பாஜக சீன்லேருந்து அவர் எடுக்கணும்னு ஏன் மேலிடம் விரும்புதுன்னா, மேலிடம் விரும்புதா? மேலிடம் விரும்புது. எப்படி ஏன்னா அது அவர் மிஸ்டைரக்ட் பண்ணிட்டாங்க. அவர் மேலிடத்தை ஒரு தவறாக வழிநடத்திட்டாருன்னு கருதுறாங்க. அண்ணாமலை அமித்ஷாவை தவறாக வழிநடத்திட்டார் அப்படின்றது இங்கேருந்து சீனியர் லீடர்ஸ்லாம் நிறைய லெட்டர் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா அதிமுக பாஜக உறவு நல்லா இருந்திருக்கும், பாமக தேமுதிக எல்லாரோடையும் சேர்ந்து வலிமையான கூட்டணி அமைச்சிருப்போம். நம்ம இவர் பேசி கெடுத்துட்டாரு, நமக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. பிரைம் மினிஸ்டர்லாம் வரும்போது நிறைய கூட்டத்தெல்லாம் காமிச்சார் இல்லையா, அதெல்லாம் சேர்க்கப்பட்ட கூட்டம்ன்றது பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமோ தெரியல. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க ஆஹா அண்ணாமலை தலைமையில் கட்சிகள் வந்துடுச்சு, அண்ணாமலை வர எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனார்ல, அதை வச்சுட்டு ஏதோ பெருசாக வளர்த்துட்டார் போல் கட்சியை நினைச்சாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் எல்லாம் எப்படி கூட்டம் சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, போனது கரெக்டானா அது ரிசல்ட் தெரியல. அதாவது கோயம்புத்தூர் எலெக்ஷன்ஸில் நாமினேஷன் ஃபைல் பண்ண டேட்லேருந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி வரையும் அண்ணாமலை என்ன பேசினாலும் நீங்கள் ரீகேப் போட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுகவே இருக்காது, ஜூன் 4க்கு அப்புறம் திமுக ஆட்சியை கவுந்துரும், இனிமேல் பாஜக தான் 26ல் முக்கியமான எதிர்கட்சி, பாஜக தான் 26 ஆட்சிக்கு வரும், கோயம்புத்தூரில் திமுகவுக்கு டெபாசிட் போகும், என்னவெல்லாம் பேசினார். கடைசியில் பார்த்தா கோயம்புத்தூரில் அவர் 2000 வந்தார். அப்புறம் கடைசியில் 1 லட்சம் ஓட்டு ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க, அது ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிட்டு போயிட்டார். உண்மை என்னென்னா பாஜகவுக்கு கீழ் லெவலில் செல்வாக்கு இல்லை, மிடில் கிளாஸ் ஹையர் லெவலில் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறத இந்த ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட செல்வாக்கு இல்லை. தென்சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா பல பூத்தில் அவங்களுக்கு ஏஜென்ட்டே பூத்து ஆட்களே கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் நிலைமை. அதுலேயே கோல்மால் பண்ணியிருக்காங்க. கீழே செல்வாக்கு வளர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு கணக்கு எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு பூத்தில் 10 பேர் பூத் கமிட்டி வச்சுக்கோங்களேன், 10 பேர் கொடுத்துறது மேலிடத்துக்கு, இந்த 10 பேருக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிறது. ஆனால் இங்கே ஆக்சுவலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் இருப்போம், 6 பேர் இருக்க மாட்டான். இந்த மஸ்டர் ரோல் கார்பரேஷனில் நடந்த ஊழல் மாதிரி ஆள் இருக்க மாட்டான், பேர் மட்டும் ரெக்கார்டு இருக்கும். அங்கே மேலே பார்க்குறவங்க நினைப்பாயோ எல்லா பூத்துலேயும் ஆள் இருக்குது, 68,000 பூத்துலேயும் மாலை போட்டோம் அப்படின்னு நினைப்பான். உண்மையிலேயே அங்கே கீழே 10 பேர் இருக்க மாட்டான். அதுதான் சவுத் சென்னையில் எனக்கு தெரிஞ்சே நடந்த விஷயம். அது ஆக்சுவலாக அது பாஜக யார் வேணால் மறுக்கலாம், பட் நான் சம்மந்தப்பட்ட ஆளுங்களே என்கிட்ட சொன்ன விஷயம் இது. ஆக்சுவலாக நாங்கள் பணத்தை எடுத்து போனோம் சார் கொடுக்கறதுக்கு, அங்கே பார்த்தா 10 பேருக்கு பேர் 4 பேர் தான் இருக்கா, மீதி 6 பேர் எங்கன்னு கேட்டால் இல்லை தலைவா அப்படின்றான் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க, பணம் கொடுக்குறவங்களே சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அது உண்மையிலே கட்சி வளரலை. நீங்கள் 5% ஓட்டு வாங்கினீங்க 19ல், 5 சீட்டில் போட்டி போட்டீங்க. இப்போ 22 சீட்டில் போட்டி போட்டு 24 வருஷம் நீங்கள் வாங்கியிருக்கிற ஓட்டு 11% சொல்கிறீங்க. சரி, நீங்கள் எல்லா ஜாதி கட்சியோடும் கூட்டு வச்சுருந்தீங்க, மோலியாரோட வச்சுருந்தீங்க, முக்குலத்தோரை வச்சுருந்தீங்க, யாதவோட வச்சுருந்தீங்க, எல்லாம் ஜாதி ஆட்களோட தான் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் கூட்டு தேவேந்திர குல வேளாளரை வச்சுருந்தீங்க, எல்லாம் வச்சுருந்தீங்க. பட் அப்போது அதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 11% பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் 5 இடத்துல போட்டி போட்டு 5% வாங்குறதுக்கும் 22 இடத்துல போட்டு 11% வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த 6 வருஷ காலத்தில் 5 வருஷ காலத்தில் ஓட்டர்ஸ் நம்பர்ஸும் ஏறி இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு என்ன ஓட்டு வந்தது? அந்த ஓட்டு வரல. அது ஆக்சுவலாக சில பேர் சில ஸ்டாட்டிஸ்டிஷியன்லாம் கணக்கு போட்டு 6% ஓட்டுக்கு மேலே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்றாங்க. உண்மையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சில இந்த தேர்தல் இந்த டேட்டாலாம் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க சொல்கிறதுனா 6% தான் சார் அவங்க ஓட்டு அப்படின்றாங்க. இதெல்லாம் தான் அமித்ஷாவுக்கு இதாகுது.
என்னடா இது இவருக்கு என்னன்னா அண்ணாமலைக்கு என்னன்னா நம்ம வந்து அவர் வந்து அதிமுகவை பற்றி அண்ணாவை பற்றி ஜெயலலிதா பற்றிலாம் பேசி எடப்பாடியோட ஒரு சண்டை போட்டார் வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால இவர் விலகி வந்துட்டேன்னு சொல்கிறாரு. எடப்பாடிக்கே வந்து தான் ஏன் வந்து விலகி வந்தோன்னு தெரியல. அவர் விலகி வந்ததுக்கும் அவர் பண்ண பிரச்சாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் விலகி வந்த பிறகு அவர் பாஜக பற்றி கடுமையாக பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா ஓரளவுக்கு ஓட்டு கூட வாங்கியிருக்கலாம். அவர் ஸ்டாலினை பற்றி பிரச்சாரம் பண்ணார். ஸோ பாயிண்ட் அப்படி இருக்கிறப்போ இந்த சரியான கூட்டணி அமைக்க முடியல. அண்ணாமலையோட பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து காங்கிரஸ் மாதிரி திமுகவை நம்பி காங்கிரஸ் இருக்கிற மாதிரி நம்மளும் வந்து அதிமுக நம்பி இருக்கக்கூடாது, கட்சியை வளர்க்கணும், தனியாக இருந்தால் தான் கட்சியை வளர்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லி மேலிட கன்வின்ஸ் பண்ணிட்டார். ஆனால் மற்ற அமித்ஷாலாம் வந்து இல்லைங்க இது சரியாக வராது, நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல தமிழ்நாட்டில் 2-3 இடமாவது பிடிக்கணும், ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைங்க நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம 3-4 இடம் தனியாகவே வருவோம், இந்த கூட்டணியே போகிறோம், இப்போ நான் அமைச்சிருக்கிற கூட்டணியே போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒத்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா ரிசல்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து அவங்களுக்கும் மெஜாரிட்டி அங்கே கிடைக்கல. 272க்கு பதில் 240 தான் வாங்கினாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கோவம் வருது. ஆந்திராலேயே கூட நம்ம 4 இடத்த வாங்கிட்டோம் நம்ம நாயுடுவோட சேர்ந்து. இங்கே நமக்கு ஒரு கூட்டணி அமைச்சு தான் ஒரு 4-5 இடமாவது பிடிச்சிருக்கலாமே, அது அண்ணாமலை கெடுத்துட்டாரு, தவறான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாரு. அவர் இன்டென்ஷன் நல்லா இருக்கு, பட் இந்த எலெக்ஷனில் நீங்கள் அதை பண்ணது வந்து சரியில்லை அவங்க பாயிண்ட்டு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வரப்போகிற அசம்பிளி எலெக்ஷனில் எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி அமைச்சு, நாட் ஒன்லி அதிமுக பாமக தேமுதிக திமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சாதான் அதை வின் பண்ண முடியும். திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பல விதமாக பிரிஞ்சதுன்னா திமுக மறுபடியும் வின் பண்ணும், அந்த கூட்டணி ஏற்கனவே பலமாக இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ 4 எம்எல்ஏ ஒரு 15 எம்எல்ஏ ஆக்கணும்னா நம்ம வந்து பலமான கூட்டணி அமைக்கணும், திமுகவை தோக்கடிக்கணும்னா பலமான கூட்டணி அமைக்கணும். அது அண்ணாமலை இருந்தாருன்னா, அண்ணாமலை ஏற்கனவே எடப்பாடி துரோகின்னு வரையும் சொல்லிட்டார், அது வரையும் போயிட்டார் அவர். அதனால் வேண்டாம், இவர் வந்து கொஞ்சம் ரஷ்யா லண்டன் போகிறாரு, அங்கே போய் படிச்சுட்டு வரட்டும், நம்ம இடைக்காலத்தில் வேற ஒரு தலைவரை போட்டு அவர் திருப்பி வந்தாருன்னா அவருக்கு நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாங்க கூட்டணி போய்க்கலாம். தமிழ்நாட்டில் நம்ம வந்து 26 நோக்கி போகும்போது ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கலாம். அதிமுகலேயே பாமகவோட சேரத்துக்கு ஆர்வமாக பல பேர் இருக்காங்க. அது இப்போ தனியாக போனதே பிடிக்கல நிறைய பேருக்கு. அவங்களுக்கு எப்படியும் பாஜகவோட ஒட்டின்னு இருக்கணும்னு ஆசையோட நிறைய பேர் இருக்காங்க. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாருக்கும் பல விதமான கேஸ் இருக்கு. அதான் சரி. இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். டெல்லி என்னை பற்றி புகார் சொல்லணுமா, நானே டிக்கெட் போட்டு தரேன், நீங்கள் டெல்லிக்கு போய் சொல்லுங்க அப்படின்லாம் நிறைய அறிக்கைகள் பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னார். ஆனால் இந்த சூழலை நம்ம பார்க்குறப்ப ஒரு நெருடல் இருக்கே, பாஜக தலைமைக்கும் அவருக்குமான அந்த நெருடல் புள்ளி நீங்கள் சொல்லிட்டீங்க. அது எப்படி சார் கன்ஸ்ட்ரக்டிவாக பில்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற தலைவர்கள்? அதை இங்கே இருக்கிற சீனியர்ஸ்லாம் இப்போ என்ன சொன்னாங்க, தமிழிசை எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் இருந்தபோது கட்சியில் சமூக ஒரு இதெல்லாம் சேர்க்கலன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் அதிமுகவோட சேர்ந்துருக்கலாம் பெட்டர்ன்ற மாதிரிலாம் வந்து பாஜகலேருந்தே குரல் வந்ததில்ல. ஏங்க இப்போ சீனிவாசன் ஒருத்தர் துணைத் தலைவர் ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, அதிமுக இல்லாமல் திமுகவை நாம் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஓகே, அப்போ ஏன் வந்து நீங்கள் வந்து கூட்டணி அமைக்கலன்னு கேட்டால், அண்ணாமலை ஒரு இன்டென்ஷனோட நல்லபடியாக தான் நல்ல இன்டென்ஷனில் தான் கட்சியை தனியாக போட்டி போட வச்சார், ஒரு தனி கூட்டணி அமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இல்லாமல் நம்ம திமுக இது பண்ண முடியாது. ஸோ வரப்போகிற காலகட்டத்தில் வலிமையான கூட்டணியை வந்து மேலிடம் கட்டமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா அவங்களுக்குலாம் வந்து அவரே முதலில் தோத்துட்டார் பாவம். அதிமுக கூட்டணி இருந்தால் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பார் வின் பண்ணுறதுக்கு. அதனால் தமிழிசைக்கும் அப்படி தான் நிலைமை. அதான் சார், அது பொது மேடைகளில் கூட நம்ம பார்க்க முடிஞ்சு. பொது மேடைகளில் தமிழிசையை அமித்ஷா வந்து கண்டித்ததாக செய்திகள்லாம் வந்துச்சு அண்ணாமலைக்கு ஆதரவாக. அந்த புள்ளியிலிருந்து இந்த 1 மாதம் கேப்பு என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தியிருக்கு? இல்லை, அது ஆக்சுவலாக தமிழிசை அப்புறம் இவங்க ஆஃபீஸ்லேருந்தே வந்தது, அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்தே ஒரு மறுப்பு வந்தது, அதெல்லாம் கண்டிக்கல, இதெல்லாம் நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, அண்ணாமலை போயிட்டு தமிழிசை வீட்டில் புக்கையெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்தது சமாதானம்லாம். அப்போ பேசப்பட்டது என்னென்னா, ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் பதவியாக இருக்கும்போது அமித்ஷா அங்கே வந்து உட்காந்துருக்கும் போது தமிழிசை அங்கே போகும்போது கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசக்கூடாது, வெளியில் பேசக்கூடாது. இது உடனே தான் அண்ணாமலை என்ன பண்ணார், நான் இனிமேல் ஏர்போர்ட்லாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். தமிழிசை அதுக்கு முன்னாடி பேசியது உண்மைதான். சமூக விரோதிகள் வந்து நான் கட்சியில் சேர்க்கல, இப்போ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கன்றது உண்மைதான். டெய்லி பேப்பரை பாருங்களேன், ஒரு பாஜக அரெஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க, ஏடிஎம் உடைக்கிற அளவுக்கு பாஜக நிர்வாகி இருக்காங்க. இல்லை சார், அது நம்ம பாஜகன்னு மட்டும் சுருக்க முடியாதுல்ல. இப்போ குற்றவாளிகளோட பட்டியல் எடுத்தோம்னா வெறும் பாஜக அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டோட மட்டும் நம்ம இருக்க முடியாதுல்ல. அது பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர் இருப்பாங்க. அதை வந்து நிர்வாகிகள் மட்டத்தில் நம்ம பாஜக அப்படிங்கிற எல்லையோட நம்ம சுருக்கிக்கலாம். அதாவது ஏன் நான் பாஜக அப்படின்னு சொன்னேன்னா, தமிழிசை பாஜகவில் சமூக விரோதிகளை சேர்க்கலன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால பாஜகவில் இப்போ சமூக விரோதிகள் இருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் சொல்ற மாதிரி எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்களும் இருக்காங்க, திமுகலையும் கஞ்சா கடத்துறவர் இருக்கிறத செய்யறா, நம்ம அதை மறுக்கல. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை எல்லா கட்சிக்காரனும் இல்லையா உள்ள. அதாவது நம்மளுடைய கான்வர்சேஷன் வந்து பாஜகவை பற்றி இருக்கிறதுனால
அது மாதிரி சொன்னேன் நான். பாஜகவில் டெய்லி ஒரு குற்ற சம்பவத்தில் ஒரு பாஜக ஆள் கைதாகிட்டே இருக்கார், அது அப்படின்னு சொல்ல வரேன். அது உண்மைதான் அதுன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும். சார், இப்போ தேசிய தலைமையோட ஒரு ஃபுல் பேக்கப்பில் அண்ணாமலை இருந்தார். அமித்ஷாவோடைய மோடியோட ஒரு நேரடி நட்பார்வையில் அண்ணாமலை இருந்தார். திடீர்னு இந்த மாற்றம் வந்து ஏற்பட்டதுக்கான காரணம் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க முன்னாடியே, வந்து சில இது இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற தலைவர்கள் தேசிய தலைமை இல்லை தேசிய தலைமைக்கு இங்கேருந்து போகிற செய்திகள் இது வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் தாக்கத்தை அண்ணாமலைக்கு ஏற்படுத்தியதான்? இல்லை, தேசிய தலைமைக்கு இங்கேருந்து செய்திகள்லாம் இப்போது கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க இருக்காங்க சார், அமித்ஷாவோ மோடியோ, அவங்களுக்கு இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க தான் கட்சியை பற்றி சொல்லணும் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வேறு பல அஃபிஷியல் சோர்ஸஸ்லாம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, வேறு பல சோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு எல்லா செய்தியும் போயிட்டுருக்கும். அது தவிர இங்கே இருக்கிற இப்போ உதாரணமாக இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சில பேர் கவர்னர் இருக்காங்க, பாஜக ஆட்கள், அவங்களாம் அடிக்கடி பார்க்குறாங்க இல்லையா, அமித்ஷாவையும் மோடியெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க தே ஆர் கன்வேயிங் என்ன வாட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர், இங்கே பாஜகவில் என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காரு, அண்ணாமலையோட வார் டீம், அண்ணாமலையோட வார் ரூம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து அண்ணாமலை வந்து எப்படி அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, அவர் இப்போ சீனியர் தலைவரோடு எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் கட்சி அவர் சொல்கிற மாதிரி வளர்ந்துருக்கா இல்லையா, அது உண்மைதானா, அந்த மாதிரி விஷயங்கள். அண்ணாமலை என்ன வந்தப்பறம் அவங்க கட்சி மேலிடம் என்ன நினைக்குதுன்னா, சமூக நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ கட்சியை வந்து ஏதோ பேர் சொல்கிறபடி வச்சிருக்காருன்ற அளவுக்கு தான் அண்ணாமலை ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனால் இவர் மூலமாக கட்சி வளர்ந்துருக்கா இல்லையான்றதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா இவர் வந்து உண்மையிலே கட்சி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துலையாவது வின் பண்ணியிருக்கணும்ல. வழக்கமாக வின் பண்ணுற கன்னியாகுமரியிலாவது வின் பண்ணியிருக்கணும், இல்லை கோயம்புத்தூர்லையாவது வின் பண்ணியிருக்கணும். ரெண்டு இடத்துலையும் அவங்க வின் பண்ணலை, குறைஞ்சபட்சமாக அது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, அதுவும் வட மத்திய மாவட்டங்களில் பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது ஆக்சுவலாக, டெல்டா மாவட்டங்களில் தான். அப்படிலாம் இருக்கும்போது மேலிடம் என்ன நினைக்குது, ஒரு தவறான ஒரு ராங் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாரு, ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும், நம்ம அமைச்சிருந்தா நம்ம இப்போது நம்ம வேறு மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டாக இருக்கும், ஒரு 4-5 இடங்கள் கிடச்சிதுன்னா நல்லா இருந்திருக்குமே அவங்க நினைக்கிறாங்க. சரி, இவர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இவரே வந்து எனக்கு 6 மாதம் நான் லண்டன் போக வேண்டியிருக்குன்னு சொன்னோடனே, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் தகவல் இப்போ டெல்லி போயிருக்காரு இன்றைக்கி. அங்கே அவருக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா என்ன ஏது, அப்புறம் அது 6 மாதம் தானா, அது 3 மாதமா, அதெல்லாம் வந்து எண்ணிக்கையிலேருந்து போகிறாரு. எல்லாமே வந்து அண்ணாமலை தன் வாயால் வெளியில் சொல்லலை, எல்லாம் அவங்க தெரிஞ்சவங்க மூலமாக தான் வெளில வருது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அவர் இப்போ இன்றைக்கி போயிருக்கார் டெல்லிக்கு, அவர் ராஜினாமா லெட்டர் கொடுக்குறதா ஒரு செய்தி இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். பட் ஆனால் வந்து அவங்க டிசைடட் இவரை இங்கேருந்து நகர்த்தணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அது அவராக 6 மாதம் லீவில் போகிறாரா, இல்லை அவரை வந்து ஏதாவது நேஷனல் லெவலில் பதவி கொடுக்குறாங்களா, இல்லை போயிட்டு வந்த பிறகு கொடுக்குறாங்களா, அதெல்லாம் வந்து யோசனையாக இருக்குது. பட் ஆனால் அவர் கலப்பணும். 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும்னா ஏடிஎம்கே இல்லாத முடியாது அப்படின்றதெல்லாம் அவங்க பாஜகவோட சீனியர் லீடர்ஸ்லாம் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அதிமுக என்ன நினைக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதிமுக எடப்பாடி சொல்கிறாரு இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு. அது வந்து எல்லாருமே சொல்லலாம். எலெக்ஷன் சமயத்தில் வந்து யார் எப்படி கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியலில் வந்து எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. 99 ஜெயலலிதா வந்து என் வாழ்நாளில் இனிமேல் நான் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னாங்க. 2004 கூட்டணி வச்சாங்க. நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் அரசியலில் வந்து அது அதனால் யார் வேணால் எப்போ வேணால் வந்து கூட்டணி வச்சுப்பாங்கிறது அடிப்படை விஷயம். ஸோ 26 நோக்கி போகும்போது அண்ணாமலை சீனில் இல்லாத போது அதிமுக பாஜக நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். கண்டிப்பாக சார். இந்த பாஜகவுடைய தேசிய தலைமையில் இருக்கிற பியூஷ் கோயல், அதுக்கு மாதிரி 2-3 தலைவர்கள் ஏற்கனவே இதே மாதிரியான ஃபெலோஷிப் கோர்ஸுக்காக போயிருக்கதா நம்மளால் பார்க்க முடியுது. கிடைத்திருக்கிற தரவு ஒரு 8லேருந்து 12 வாரங்கள் வந்து இது பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்பம் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஜூம்லையோ இங்கே இருக்கிற அப்டேட்டை டெய்லியும் ரெகுலராகவோ ஒரு தலைவரால் தெரிஞ்சிக்க முடியும். இன்கேஸ் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போய் கூட அந்த 8 வாரத்தை மேனேஜ் பண்ணலாம். ஆனால் அந்த சூழலை வந்து பாஜக தலைமை மீண்டும் மீண்டும் வந்து இதை வந்து தனக்கு சாதகமான சூழலாக மாற்றுறதுக்கு வந்து ஏன் சார் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காத நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, பாஜக வந்து தனக்கு அதுக்கு வந்து வெற்றி தாங்க நோக்கம். தமிழ்நாடு அரசியலில் அசம்பிளியில் வர எலெக்ஷனில் சபைசி கொஞ்சம் இடம் பிடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க. அதனால் அசம்பிளி எலெக்ஷன் அவங்களுக்கு முக்கியம் இல்லை ஆக்சுவலாக. இதில் வந்து நல்ல ஒரு இப்போ திமுகவுக்கு அடுத்தது கொஞ்சம் வலிமை குன்றி இருந்தால் கூட அதிமுக தான் முக்கியமான கட்சி. அது முந்தி இருந்த வலிமை அதுக்கு இல்லைன்றது வேறு விஷயம். பட் பாஜகவோட வலிமையான கட்சி. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி அமைக்கணுன்றது அவங்க நோக்கம். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் இந்த வாட்டி இந்த ஜான் பாண்டியன் அவங்கெல்லாம் இருக்காங்க, ஒரு ஏசி சண்முகம், இந்த யாதவ் அவங்கெல்லாம் இருக்காங்க.
இவங்களெல்லாம் சேர்த்து அமைக்கும் போது அது வலிமையான கூட்டணியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இடங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த வாட்டி அவங்க அது மாதிரி அமைக்கணும்னு விரும்புகிறாங்க. நீங்கள் இதே வேறு மாதிரி திங்க் பண்ணி பாருங்களேன். சப்போஸ் விஜய் வர்றாரு, விஜய் ஒரு கூட்டணி வைப்பார், விஜய் ஒரு அணியாக இருப்பார், சீமான் ஒரு அணியாக இருப்பார், அதிமுக ஒரு அணியாக இருக்கும், பாஜக ஒரு அணியாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு நாளாக பிரியும் இல்லை? நாளாக பிரிஞ்சால் திமுகவுக்கு அட்வான்டேஜ் தானே. திமுகவுக்கு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட்டு, அப்புறம் தலித் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அப்படியே கொத்தா வந்து விழுவும்ல, ஈஸியாக ஜெயிச்சுருவாங்கல்ல. எதிர்க்கிற ஓட்டை நீங்கள் நாளாக பிரிச்சுக்கிறீங்கல்ல. திமுக ஆதரவு ஓட்டு உங்களுக்கு வரப்போகிறதில்ல. நீங்கள் ஆன்டி மோடி எடுக்க மாட்டீங்க. ஆன்டி மோடி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதிமுகவும் எடுக்காது, விஜயும் ஆன்டி மோடிலாம் எடுப்பாரான்னு சொல்ல முடியாது. எப்படி அப்போது திமுகவுடைய முக்கியமான ஓட் பேங்க் ஆன்டி மோடி ஓட் பேங்க் தான், ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தான். தமிழ்நாட்டில் அந்த ஒரு எண்ணம் பரவலாக இருக்குது. அந்த ஓட் பேங்க் தான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து 4 இது முகமாக பிரியும் போது, 4 பார்ட்டாக பிரியும் போது நமக்கு தோல்வி நிச்சயம். இதே மாதிரி தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு வந்து நான் சொல்லலைங்க. அப்படின்னு பாஜகவோட துணைத் தலைவர் சீனிவாசனே சொல்கிறார். சரி, ஓட்டுகள் பிரிஞ்சால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்னு அவரே சொல்கிறார். சார் கண்டிப்பாக சார். எப்படி அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டிருக்காரோ அப்படி இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள், குறிப்பாக அகில இந்திய மகளிர் அந்த இதுக்கான பொறுப்பாக இருக்கிற வானதி சீனிவாசன், இங்கே பாஜக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிற நயினா நாகேந்திரன், அவெல்லாம் டெல்லியில் முகாமிட்டிருக்கதா நமக்கு தகவல் கிடைக்குது. எதுக்காக சார் இருக்கும்? இல்லை, இந்த பொறுப்பு தலைவர் பிடிக்கிறதுக்காக தான். அவங்களுக்கு என்னென்னா இது பொறுப்பு தலைவரில் நிரந்தர தலைவராக மாறிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, 6 மாதம் அவர் போகிறாரு, அதனால இல்லை. பாஜகவோட ஹைகமாண்டோடைய இது என்னன்னா 26 தேர்தல் வரையும் அதிமுகவுக்கு அனுசரித்து போகிற ஒரு தலைமை. ஓகே, அதிமுகவோட கொஞ்சம் ஓரளவு காடியலாக இருக்கிற வானதி மாதிரி ஆளுங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தார். அவர் கூட வந்து எப்படி இந்த எடப்பாடி அது அவரை ஒத்துப்பாரா தெரியாது. அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ, பாஜக போட்டால் அவர் பேசி தான் ஆகணும். அவரும் ஒரு ட்ரை பண்ணுறார். அவருக்கும் வந்து ஆனால் அவர் ஏடிஎம்கேல இது வந்தவர்ன்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்கே தவிர, ஒரு ரிமார்க்ஸ் அவர் மேலே இருக்கே தவிர, மற்றபடி அவர் வந்து எஃபிஷியன்டான ஆள் தான், சந்தேகம் இல்லை. பட் வானதிக்கு இன்னும் பெட்டர் சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வானதிக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசைலாம் ஏற்கனவே தலைவராக இருந்துட்டவங்க. ஐ திங்க் 2 தடவை இருந்துட்டாங்க. அவங்களுக்கு மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களான்னா ரொம்ப ரேராக தான் அது மாதிரிலாம் பாஜக கன்சிடர் பண்ணுவாங்க. 2 தடவைக்கு மேலாம் அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் வானதிக்கு வந்து பெட்டர் சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஏடிஎம்கேவையும் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூரில் வேலுமணியும் பாஜகவோட சேரணும்னு நினைக்கிறாரு. ஸோ வேலுமணியோடையும் நல்லா ரேப்போ வச்சுருக்காங்க அவங்க. அதனால் ஓரளவுக்கு வந்து நிச்சயமாக வந்து வானதிக்கான சான்ஸ் தான் பெட்டராக இருக்கிறத நான் பார்க்குறேன். இல்லை அவங்க வந்து சில பேர் சொல்கிறாங்க, இல்லை திருப்பதி நாராயண மாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டாக இப்போ ஏற்கனவே இருக்காங்க, அவங்கள ஒரு பொறுப்பு தலைவராக போட்டுருவாங்க அப்படின்றாங்க. அந்த ஐடியா மேலிடத்துக்கு இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ போடுற தலைவர் 26 எலெக்ஷன் வரையும் கட்சியை கொண்டு போகணும், அதிமுகவோட எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணுன்ற எண்ணத்தில் தான் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். இப்போ இந்த அண்ணாமலை அவருடைய தலைமை மாற்றம் வந்து எடப்பாடிக்கு சந்தோஷமாக இருக்குமா சார்? நிச்சயமாக அவர் கொண்டாடுவார். ஓகே, ஆமாம், அவர் அதான் அண்ணாமலை இடத்த காலி பண்ணிட்டாருன்னா அவர் கொண்டாடுவார். ஏன்னா அவருக்கு வந்து இவர் வந்து அண்ணாவை பற்றி பேசுகிறார், ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறாருன்றது அது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்க. கொங்கு பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு ஈக்குவலாக தலைவராக எமர்ஜ் ஆகிறார்ல. அந்த 7-8 டிஸ்ட்ரிக்டில் அந்த கொங்கு வேளாளர்கள் மத்தியில் அவரும் ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகிறார்ல, இவரும் ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகிறார்ல. அதனால் நமக்கு போட்டியான ஆள் இவர் எந்த கட்டத்துலேயும் நமக்கு எதிராக வருவார்னு இவர் நினைப்பார்ல. அது ஒரு காரணம் விலகி வந்ததுக்கு. இந்த அண்ணாமலை அவர் வந்து ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம உள்ளூரில் நமக்கு எதிரியாக வருவார், இவரை இப்போவே நம்ம வந்து கொஞ்சம் சைட்லைன் பண்ணி வைக்கணும்னு ஒரு எடப்பாடி நினைக்கலாம். அவர் வந்து இவரை சைட்லைன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கலாம். அதில் 2 பேருக்குமான ஒரு உள்கூத்தாக கூட இருக்கலாம். அது அதனால தான் 2 பேரும் விலகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேலே அதையும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஓகே சார். இந்த அண்ணாமலையுடைய தலைமை மாற்றம் வந்து கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ளே பிஜேபி போகிறதுக்காக மட்டும்தான் இருக்குமா? இல்லை, அது போகிறது மூலமாக ஒரு வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைச்சு 26ல் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வலிமையான கூட்டணி. திமுகவோட கூட்டணி கட்சிகளும் திமுகவும் விலகிற மாதிரியான வாய்ப்பே தெரில. எடப்பாடி தான் சொல்லிட்டு இருக்காரு, காங்கிரஸையும் கூட வரும், விடுதலை சிறுத்தைகளையும் கூட வரும், யாரும் வரப்போறதில்ல அவர் கூட. ஏன்னா வர மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வலிமை இழந்து இருக்கீங்க. இந்த கூட்டணி வந்து வலிமையாக இருக்குது. 4 வெற்றி 5 வெற்றியை பார்த்துருக்கு. இது வரையும் 5 தடவை வெற்றி பெற்றிருக்கு உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து. அது இந்த கூட்டணி திமுக கூட்டணியோட பலமே என்னென்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி தான் அதோட பலமே ஆக்சுவலாக. எடப்பாடி எந்த நேரத்தில் எந்த காலத்துலேயும் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு எடுக்க போகிறதில்ல. அப்புறம் எப்படி இந்த காங்கிரஸோ விடுதலை சிறுத்தையும் நம்பி அவங்கள நம்பி போவாங்க? அதெல்லாம் சும்மா இலவு காத்த களி மாதிரி ஜெயக்குமார் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து இவங்க போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. குறைஞ்சபட்சம் 26 எலெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆஸ் லாங் அஸ் மோடி டெல்லியில் இருக்கிற வரையும் இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
சார், இந்த அண்ணாமலையின் மீது வந்து சாட்டப்பட்டு இருக்கிற இந்த முறைகேடுகள் ஆருத்ராவா இருக்கலாம், பண மோசடிகளா இருக்கலாம், இதுவும் அவருடைய இதுக்கு ஒரு காரணமா இருக்குமா சார் தலைமை மாற்றத்துக்கு? இல்லை, இந்த ஆருத்ராலாம் அண்ணாமலைக்கு நேரடி சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுவரையும் வரல. அதில் பிஜேபி ஆட்கள் தொடர்பு இருக்குன்னு வந்திருக்கு. அந்த ஹரீஷ், அந்த விளையாட்டுத்துறை செயலாளர், அப்புறம் சுரேஷ்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஏதோ தொடர்பு இருக்காங்க, அவங்களுடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அந்த தமிழ்நாடு போலீஸ் வந்து யார் முக்கியமான ஆளோ அவங்கள பிடிக்காம அந்த கீழே இருக்கிற பிரான்ச் மேனேஜர் அவன் இவெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு இருக்குல்ல, இதில் வேகமாக செயல்படலைன்னு தான் என்னுடைய கருத்து. ஈவன் இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் கூட ஆருத்ராவோட சம்பந்தம் இருக்குன்னு தான் பல பேர் பொது வெளியில் பேசுகிறாங்க. அப்போ இதுவரையும் கைது செய்யப்பட்டவங்க ஒருத்தவங்க கூட ஆருத்ரா சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிற மாதிரி எதுவுமே இதுவரையும் நமக்கு வரல. அப்போ வந்து ஆருத்ராவில் 2400 கோடி அடிச்சுட்டு சுருட்டிட்டு இருக்கிற பாஜகவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த ஹரீஷ் போன்றவர்கள், ஒருத்தன் வந்து இதில் இருக்கான், எங்கே துபாயில் இருக்கான், ராஜசேகரன் ஒருத்தன். அவனை பிடிக்கவும் முடியல. அவனை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து ஒருத்தர் மாற்றணும்னா அவங்க கோஆப்ரேஷன் தேவை, அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க பொருளாதார பிரிவு கூட அவ்வளோ சுறுசுறுப்பாக இயங்குற மாதிரி தெரியல. அது ஸ்டாலின் வந்து நிச்சயமாக இதெல்லாம் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஏன் வந்து ஆருத்ரா விஷயத்தில் வந்து இவ்வளோ மெத்தனமாக இருக்குது இந்த போலீஸ், ஏன் சுறுசுறுப்பு காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. முக்கியமான ஆளுங்க மேலே கை வைக்கவே மாட்டேங்கிறாங்களே. பத்திரிகைகள்லாம் வருது, எல்லாம் வருது, ஆனால் முக்கியமான ஆளுங்க மேலே போலீஸ் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா, இப்போ இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூட இது மாதிரி ஆருத்ரா தொடர்பு இருக்குது, ஆருத்ராவில் பணத்தை பிரிச்சுக்கிறதுலாம் பங்கு இல்லை, ஆருத்ரா பணம் ஒரு முக்கியமான விஷயம், ஆற்காடு சுரேஷ்க்கு அந்த விஷயத்தில் ஏதோ அவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் பிரச்சனை, நிறைய வதந்திகள்லாம் வந்தது. ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா வந்து ஆருத்ராவில் வந்து அண்ணாமலை சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நமக்கு கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. ஆனால் பாஜகவை சேர்ந்த பல பேர் சம்பந்தம் இருக்குது. தமிழ்நாடு பொருளாதார போலீஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் இன்னும் சரியாக அது அந்த சரியான ரூட்டில் போய் சரியான ஆட்களை பிடிக்கலன்னு தான் நம்மளுடைய கருத்து. சார், இப்போ இந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே இருப்பாங்க. அதற்கு ஈக்குவலாக இல்லை அதை தாண்டி அண்ணாமலைக்கு எதிர்ப்பாளர்களும் அந்த கட்சிக்குள்ளே இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய. ஆனால் அவங்க வெளியில் எதுவும் பேசுறது இல்லை. அதோட ஒரு துளி தான் தமிழிசை வெளில பேசினாங்க, அதுக்குள்ளே அவங்களை அடக்கி வச்சுட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க. கேடி ராகவன்லாம் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? அவர்லாம் எப்படி மாட்டிருந்தாரு? நீங்கள் திருச்சி சூர்யாவோட ஆடியோலாம் கேட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவர் விலாவரியாக சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்போது எதிரிகள் இல்லாத இருப்பாங்களா அண்ணாமலைக்கு? கண்டிப்பாக கட்சியிலே எதிரிகள் இருப்பாங்க. இவர் ஏதோ சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்ததுனால மேலிடம் வந்து பார்த்துட்டு இருக்கு, அவ்வளோதான். ஓகே சார், பாஜக மாற்றுத் தலைவராக யார் வருவார் அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வானதிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வானதிக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஓகே சார், பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசையெல்லாம் ஏற்கனவே இருந்துட்டாங்க, பல தடவை இருந்துட்டாங்க. வானதி இதுவரையும் இருந்ததில்லை. ஓகே. ஸோ ஒரு பெண் வந்து ஒரு தலைவர், மாநில தலைமை அப்படின்ற முறையில் கூட அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வேறு யாரையும் அவங்க வந்து கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நைதான். நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணுறாரு சீரியஸாக. ஓகே. அவர் மேல இந்த முறைகேடுல நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. கருப்பு முருகானந்தன் ட்ரை பண்றாரு. ஓகே ஓகே சார், அவர் ட்ரை பண்றாரு. அவர் தஞ்சாவூர்ல இருக்காரு, அவர் ட்ரை பண்றாரு. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க இல்லை, நிறைய பேர் ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. பட் வானதி ஸ்டாண்ட்ஸ் பெட்டர் சான்ஸ். ஆக்சுவலாக பெட்டர் சான்ஸ் வானதிக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.